இன்றைய நாளிலும் நாம் இந்த தொடர் வேத ஆராய்ச்சியில் தானியேல் புஸ்தகத்தில் 7வது சாப்டர் பாகம் 3 வகுப்பு 27 இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பு சகோதரர் அரவிந்தன் அவர்களை நடத்தி தருமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும். ஆரம்பத்திற்கு ஜெபமாக சகோதரர் குணசேகர் அவர்களை ஜெபிக்க முடியாது மக்கள். ஜெபம் செய்வோம். எங்களது மனசுத்தவை நடத்துகிறதான் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிரியப்பட்டதான இந்த மதியான வேலைக்காய் நன்றிகளையும் தங்களையும் சோத்திரங்களையும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயும் இப்படி சமத்து கடந்து வருகிறோம். தகப்பனே, எப்படியா எங்களுக்கு அப்பா துதிக்கிறங்கிறதாவே இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்க்க முடியாய் என் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை 3ஆம் பாகமாகும் அப்பா நாங்கள் அப்பா துதிக்கிறோம். இதுவரை எப்பா துதிக்கிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 27வது வகுப்பாய் நாங்கள் பார்க்க போகிறோம். மறைபொருளை என் தேவனுக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா, சோத்திரம். அதில் மறைந்திருக்கிறதான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி வாழ என் தேவன் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பேசுகிறதா நம்முடைய மகனை என் தேவனுக்கு மூடி மறைத்த என் தேவன் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளை நேரத்தை நம்முடைய கருத்து கொடுக்கிறோம். பொறுப்படுத்த நடத்தும் தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதரர் அரவிந்தன் அவர்கள் இந்த தானியேல் புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன தொடர் வகுப்பில் இன்றைய நாளினுடைய சத்தியத்தை தரும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். நன்றி பிரதர். கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறதான தானியேல் தொடர் வேத பாட வகுப்புக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். போலாங்களா? ஓகே. ஞாபகம் இருக்குங்களா நம்ம கடைசியில என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏன்னா இடையில நமக்கு சில நாட்கள் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. கன்வென்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாட்கள் 2 நாட்கள் நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தானியேல் சாப்டர் 7 பார்ட் 3. ஸோ இப்போ பார்ட் 2 என்ன பண்ணோம்னா லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி கடைசி பாடத்துல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதை பார்ட் 3ல பார்க்குறோம். ஸோ இப்போ யாராவது சொல்லுங்களேன், லாஸ்டா நம்ம 7ஆம் அதிகாரத்துல என்னென்ன காரியங்கள் பார்த்தோம்? செவன்த் சாப்டர்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? இல்ல 7th சாப்டர்ல என்ன பார்த்தோம்? எதுல இருந்து ஆரம்பிச்சோன்றது ஞாபகம் இருக்குங்களா? தானியேல் கண்ட தரிசனம். ஓகே, அதுல என்னென்ன விஷயங்கள் தானியேல் பார்த்தாருன்னு பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? எடுத்த உடனே 10 கொம்பு பார்த்துட்டாரு தானியேல். சரி, ஓகே ஓகே, ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன பார்த்தோம், எப்படி ஆரம்பிச்சோம் இந்த 7வது சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் நம்ம பார்த்த 6 சாப்டர் எப்படி பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நிழல் பொருள் அடிப்படையில பார்த்தோம். இனிமேல் பார்க்க போற இது ப்ராபசி, அதாவது தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 by 1 நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் நீங்க சொன்னது போல தானியேல் கண்ட தரிசனத்தை என்ன பண்ணோம்னா 7வது சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ அந்த 7வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 மிருகங்கள் எங்க இருந்து வந்ததுங்க? சமுத்திரத்துல இருந்து வந்தது. ஸோ இப்போ சமுத்திரத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்ததா? ரொம்ப சரி. 4 காற்றுகள் மூலமா தான் என்ன வந்தது? அந்த 4 மிருகங்கள் வந்தது. ஸோ அந்த 4 காற்றுகள் எங்க இருந்து வந்தது? வானத்தின் 4 காற்றுகள். ஸோ இப்போ இதை நம்ம எதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னா வெளிப்படுத்தல வர அந்த 4 காற்றுகளோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த 4 காற்றுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வான மண்டலங்களில் உள்ள சாத்தானுடைய அந்த தூதர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ராஜ்யங்களை
கொண்டு வராங்க அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப அந்த 4 மிருகமும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப அதுல ரொம்ப முக்கியமா தானியேல் ரொம்ப வியந்து பார்த்த மிருகம் எது? நான்காவது மிருகம். ஸோ அது ரோம சாம்ராஜ்யம் தான் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். அந்த மிருகத்துக்கு என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 10 கொம்புகள். ஸோ அந்த 10 கொம்புகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அங்க ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த 10 நாடுகள் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ இப்போ அதுல தானியேல் ரொம்ப பார்த்து ஷாக் ஆனாரு அந்த 4வது மிருகம். ஸோ அந்த 10 கொம்புல இருந்து என்ன வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன கொம்பு என்ன பண்ணதுன்னா வந்தது அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7:8 வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க. இங்க நம்ம பார்க்கும்போது அந்த 10 கொம்புகள் என்னும் போது 10 ஐரோப்பால இருந்த ராஜ்யங்கள் சொன்னோம். ஸோ அந்த 10 ராஜ்யங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரோம சாம்ராஜ்யத்துக்கு என்ன பண்ணாங்க? சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரோம சாம்ராஜ்யத்துக்கு இந்த 10 ராஜ்யங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த 10 கொம்புகள் மத்தியிலிருந்து என்ன வந்ததுன்னா ஒரு சின்ன கொம்பு என்ன பண்ணுதுன்னா எழும்பி வந்தது. ஸோ அந்த சின்ன கொம்பு அதற்கு முன்னாடி இருந்த 3 கொம்புகளை என்ன பண்ணிருக்குன்னா உடைச்சி, அதாவது அந்த கொம்புகள் பிடுங்கி என்ன பண்ணிருக்கா இது வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த சின்ன கொம்பு என்னதுங்க? போப்பு மார்க்கம்ன்றதை நம்ம பார்த்தோம். ரொம்ப சரியானது. ஸோ இப்போ இவங்க என்ன சின்ன கொம்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா கேட்டிருந்தோம். ஸோ இப்போ போப்பு மார்க்கம் ஏன் சின்ன கொம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எல்லாம் என்ன இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மிலிட்டரி பவர் இருந்தது, அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் இருந்தது, ஒரு அரசியல் இருந்தது. பட் போப்பு மார்க்கத்துக்கு இது எல்லாமே கிடையாது. ஆனாலும் இது எப்படிதான் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. இது சின்ன கொம்பா இருந்தாலும் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிருக்குங்க 3 கொம்புகளை பிடுங்கி வந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த 3 கொம்புகள் ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்விதான். அந்த முன்னாடி இருந்த 3 கொம்புகள் என்னென்ன? இல்ல தவறு தவறு. நான் சொல்றது அந்த 10 கொம்புல 3 கொம்பு பிடுங்கப்பட்டது. கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்டர்ன் எம்பையர்னு சொல்லக்கூடிய அந்த கொம்பை யார் பிடுங்கனா அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ஹெருலி என்ற ஒரு சாம்ராஜ்யம் என்ன ஆகுதுன்னா அதை பிடுங்குது. அடுத்து இந்த ஹெருலின்றது ஆஸ்டகோட்ஸ் என்ற இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கொம்பு அதுக்கு அடுத்து வருது. இந்த 3 கொம்பும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிடுங்கப்படுது. யார் வரும்போதுன்னா இந்த சின்ன கொம்பு வரும்போது. ஸோ இப்போ இதுல இந்த ஆஸ்டகோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ராஜ்யமா இருக்குது அந்த டைம்ல. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஸ்டகோட்ஸ் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னா ஏரியஸ். ஏரியஸ் யார் தெரியுங்களா? 3ஆம் சபையினுடைய தூதன் ஏரியஸ் இருக்காருங்களா? ஏரியஸுக்கு ஆஸ்டகோட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியஸ் என்ன ஒரு டாக்டரினை சொன்னார் உலகத்துக்கு? திரித்துவம் தப்பு. அப்பனா இவர் யாருடைய ஆளு? நம்மளுடைய ஆள். ஓகேங்களா? ஏரியஸ் வந்து நம்மளுடைய ட்ரூத். 3ஆம் கால சபையினுடைய தூதனா இருக்க ஏரியஸ் என்ன பண்றாருன்னா திரித்துவம் வந்து தப்பு அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. பட் மெஜாரிட்டி என்னதான் ஏற்றுக்கிட்டாங்கன்னா திரித்துவத்தை தான் என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன கொம்பு ஏரியஸ், அதாவது அந்த ஆஸ்ட்ரோகோட்ஸோட அந்த ஒரு ராஜ்யத்தை அழிச்சிட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா யார் அழிச்சாரு தெரியுங்களா? டைரக்டா போப்பு வந்து சண்டை போட்டு அழிச்சாருங்களா இவங்கள? இல்ல. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு கிங் சப்போர்ட் பண்ணாரு. அந்த ரோம் கிங் யாரு அப்படின்னு பார்க்கும்போது யாருங்க ஞாபகம் இருக்குங்களா? ஜஸ்டீனியன். ஜஸ்டீனியன் என்ற ராஜா என்ன பண்றாருன்னா இந்த 3 கொம்புகளை அழிச்சிட்டு யாரை கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கத்தை என்ன பண்றாருன்னா கொண்டு வரார். அது வரைக்கும் போப்பு மார்க்கத்துக்கு என்ன ஒரு தலைப்பு கிடையாது. அது வரைக்கும் அவங்க எப்படிதான் இருந்தாங்கன்னா பிஷப் அப்படின்ற பேர்ல தான் அழைக்கப்பட்டாங்க. பட் இங்க ஜஸ்டீனியன் என்ன பண்றாருன்னா முதலாக இந்த மதத்துக்கு ஒரு பவர் என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. ஸோ இப்போ இந்த போப்பு மார்க்கத்தை, அதாவது போப்புக்கு என்ன ஒரு பட்டத்தை அவர் கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்ற ஒரு பதவி, அதாவது அந்த பட்டத்தை, அந்த ஒரு டைட்டில் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். அதற்கு முன்னாடி இந்த டைட்டில் யாருடையதா இருந்ததுன்னா ரோம பேரரசர்களுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணப்பட்ட இந்த, அதாவது தலைமை மத ஆளுநர் என்ற இந்த ஒரு டைட்டில் யாருக்கு அங்க கொண்டு வரப்பட்டதுன்னு பார்க்கும்போது போப்புக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. ஸோ இப்போ ரோம சாம்ராஜ்யத்தை அப்படியே எந்த பக்கம் திருப்புறாருன்னு பார்க்கும்போது
போப்பு பக்கமா என்ன பண்றாருன்னா இங்க ஜஸ்டினியன் அங்க திருப்புறார் அப்படின்றத பாக்குறோம். ஸோ எப்போ முதலாக போப் அந்த ஒரு பதவிக்கு வந்தார்? பாண்டிபஸ் மேக்சிமஸ் அவர் எப்போ அந்த இடத்துல அமர வச்சாங்க ஞாபகம் இருக்குங்களா? கிபி 539 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாழாக்கும் அருவருப்பு, தானியல் சொன்னது போல அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுது. வசனம் வாசிக்கலாம். தானியல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இங்க பாழாக்கும் அருவருப்புன்றது ஜஸ்டினியன் போப் மார்க்கத்தை அந்த ஒரு பவருக்கு கொண்டு வர்றாருங்களா, அதுதான் அந்த பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுறது. இப்ப எப்போ ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது கிபி 539 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம் அங்க ஸ்தாபிக்கப்படுது. இப்ப போப்பு மார்க்கம் அந்த டைம்ல என்ன விஷயங்கள் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சின்ன கொம்புக்கு 2 விஷயம் பார்த்தோம் ஞாபகங்களா? அந்த சின்ன கொம்பு என்னென்ன விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மனுஷ கண்கள் அதற்கு கொடுக்கப்பட்டது, அடுத்து பெருமையானவைகளை பேசும் வாய். இது 2த்தையும் வச்சு என்ன பண்ணுச்சுன்னா இந்த உலகத்தை இந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுச்சு. முன்னாடி இருந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய கால்னால என்ன பண்ணுதா மிதிச்சுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கண்ணையும் அந்த வாயையும் வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கண்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை ஒரு உலக பார்வையிலேயே கொண்டு போறது, அதாவது உலக ஆசீர்வாதத்திலேயே என்ன பண்றதுன்னா கொண்டு போகிறது. அடுத்து பெரிய வாய் என்னும் போது பெருமையானவைகளையும் பொய்களையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதிகமாக பேசி அந்த ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணிருந்தாங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க. எப்படி நாம பாக்குறோம் இல்லைங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலை, சரீரம் யாருங்க? நாம அப்படின்னு சொல்றது போலவே சாத்தான், அதாவது இந்த போப்பு மார்க்கத்தோட ஆரிஜின் யாரு இதை தோற்றுவிக்க அப்படின் போது நம்ம பார்த்தோம். சாத்தான் தான் என்ன பண்றாருன்னா அங்க ஆரம்பிக்கிறாருன்றதை பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கெட்டு போன தூதர்கள் வேறு வேறு ராஜ்யங்களுக்கு இருந்தாங்க. டைரக்டா ரோம் யாரோட கண்ட்ரோல் இருந்ததுன்னு பார்க்கும்போது சாத்தானுடைய சிங்காசனம் இருந்த ரோம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க, எப்படி கிறிஸ்துவும் சபையும் இங்க இருக்கிறது போல, தலை சரீரமா கிறிஸ்துவும் சபையும் இருக்கிறது போல, அதே மாதிரி ஆன்டி கிரைஸ்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தலையும் சரீரமும் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இப்ப ஆன்டி கிரைஸ்டுக்கு எது தலை அப்படின்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கம் தலையாகும், புரோட்டஸ்டன்ட் அமைப்பு என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சரீரமா இருந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்க செயல்பட்டு இருக்கு. இப்ப இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரில இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து இங்க பேசுறார். இப்போ ஒரு கேள்வி, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர்ல ஆன்டி கிரைஸ்ட பத்தியும் போப்பு மார்க்கத்தை பத்தியும் இந்த இடத்துல அவர் பேச வேண்டிய சூழ்நிலை என்ன ஒரு நிர்பந்தம் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்தது? இதுல இந்த வசனத்திலே நீங்க கண்டுபிடிக்கலாம் என்ன விஷயத்தை அங்க சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, அந்த நாள் வராது. எந்த நாள்? இங்க கிறிஸ்துவின் வருகை குறித்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவின் வருகை எப்போ வரும், கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னா கேட்டின் மனுஷனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில என்ன சொல்லிட்டாங்கன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு டாக்டரின் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு என்ன பண்றாருன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இல்ல கிறிஸ்துவின் ராஜ்யம் இன்னும் வரல, அப்படி அது வரணும்னா முன்னாடி என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்ன பண்ணிருக்கணும், வெளிப்பட்டு இருக்கணும் அப்படின்றது. இங்க பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு வியக்கத்தக்க விதமா இருக்குது. இப்ப இன்னைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்துருச்சா? வந்துருச்சு. இன்னைக்கு இதை சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரல, ஆனா அன்னைக்கு வந்துடுச்சுன்ற டாக்டரின் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, வந்துடுச்சு ஆனா வரலன்ற டாக்டரின் என்ன பண்ணுதுன்னா சாத்தான் எப்படி வேலை செய்யறான் பாருங்க. வந்தப்போ
அதாவது வராதப்போ வந்துடுச்சுன்னு சொல்லியும் இப்ப வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றான், இன்னும் வரல அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு சாத்தான் தந்திரமா இருக்கிறான். இதெல்லாம் யாரால மாத்திரம் கண்டுபிடிக்க முடியும்னா வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா மாத்திரம்தான் இதை நாம கண்டுபிடிக்க முடியும். அதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுக்கிறாரு ஒரு க்ளூ. சோ இப்ப இந்த நாள் இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் ராஜ்யம் தொடங்கல. ஏன் அப்படின்னா கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் இன்னும் என்ன பண்ணலன்னா வெளிப்படல. சோ இப்போ ஒரு இதெல்லாம் கொடுக்குறாரு, சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஒருவேளை கேட்டின் மகன் வந்தா எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். யாருக்கு எதிர்த்து நிற்பான்? உண்மை சத்தியத்துக்கு என்ன பண்ணுவான்னா எதிர்த்து நிற்பான். அடுத்து தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அதாவது தேவனுக்கு அகைன்ஸ்டா தன்னை உயர்த்துவான். மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் என்ன பண்ணுவானா, அதாவது இந்த ஜனங்கள் மத்தியில தேவனுடைய சபை மத்தியில இவன் தான் தேவன் மாதிரி என்ன பண்ணுவானா தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவன். இது எப்போ நடந்தது வரலாற்றுல? சோ இது தெசலோனிக்கே பட்டணத்துல பவுல் அப்போ எழுதிட்டாரு. பட் இது ஹிஸ்டரியில எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது எப்போ நடந்ததுங்க? நீங்க சொன்னதுதான், முன்னாடியே சொன்னதுதான். கிபி 539 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ என்ன பண்றான்னா அங்க அந்த பாவ மனுஷன் என்ன பண்றாருன்னா தேவன் போல் உட்கார்ந்தான்றது கிபி 539 ஜஸ்டினியன் என்ன பண்றாருன்னா போப்புக்கு அந்த ஒரு பவர், பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் என்ற ஒரு பவரை கொடுத்து அந்த கண்ட்ரோல்ல கொடுக்கிறார். சோ இப்போ இந்த போப்பு மார்க்கத்துடைய இது எப்போ முடிஞ்சது தெரியுங்களா? 539 இருந்து முன்னாடி வசனத்துல வாசிச்சோம் 1290 நாள் செல்லும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அது எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 1799, 1290 நாட்கள் 530 இருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா 1799. அப்ப என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல பிரெஞ்சு புரட்சி. சோ அப்ப அது வரைக்கும் போப்பு மார்க்கம் ரொம்ப உச்சக்கட்ட பவர்ல இருந்தாங்க. சோ அப்ப அங்க நெப்போலியன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போப்பினுடைய ஆதிக்கத்தை முற்றிலும், அதாவது சாவுக்கு ஏதுவான காயம் பட்டிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க போப்புக்கு என்னன்னா மிகப்பெரிய அடி. போப்பு பிடிச்சு என்ன பண்றாருன்னா ஜெயில போடுறாரு அங்க நெப்போலியன். சோ இது எப்போ நடந்ததுன்னு பார்க்கும்போது 1799 என்ன ஆகுதுன்னா போப்பினுடைய ஆதிக்கம் இந்த உலகத்துல என்ன ஆகுதுன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப இதுதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 539 தொடங்கும். தானியேல் சொல்றாரு இது எப்போ முடியும்னும் போது 1799 முடியும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்ப அந்தி கிறிஸ்துவனுடைய வரலாறு என்ன ஆகுதுன்னா இங்க முடியுது இல்லைங்களா? சோ இப்ப போப்பு மார்க்கத்தோட ஆதிக்கம் இங்க முடியுதுன்னா அடுத்து இப்ப தானியேல் எதை பார்க்கணும்? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாரு? சிங்கம் பார்த்தாரு, கரடி பார்த்தாரு, அப்புறம் சிறுத்தை பார்த்தாரு, ரோம் அதாவது கெடிதும் பயங்கரமான மிருகமும் பார்த்துட்டாரு, சின்ன கொம்பையும் பார்த்துட்டாரு. இப்ப அடுத்து இந்த உலக ராஜ்யத்துல எந்த ராஜ்யத்தை தானியேல் பார்க்கணும்? ரொம்ப சரி, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்னா இங்க தானியேல் பார்க்கணும். சோ இப்ப தானியேல் அதை பார்த்தாரா அப்படின்னும் போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அடுத்து தொடர்ந்து தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க இருந்து நம்மளோட பாடம் என்ன ஆகுதுன்னா தொடங்குது. இது எல்லாமே நம்ம ரீகேப் தான் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம். இங்க இருந்து நம்மளுடைய பாடம் தொடங்குது. இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, அங்க யார் இருக்கிறான்னு பார்க்கும்போது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். இந்த 2 லைனை மாத்திரம் தான் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பாடமா நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ ஒரு கேள்வி ஆல்ரெடி உங்கள் மத்தியில கேட்டது போலவே. என்ன கேள்வியா இருக்கும்? ஆல்ரெடி நான் இதை கேட்டோம். சோ யார் நீண்ட ஆயுசுள்ளவர்? யார்? ஓகே, பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுலா? யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். பிரதர் சொல்றாரு பிதாவாகிய தேவன்றாரு, சிஸ்டர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்றீங்க. நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவன். சோ இப்ப 2 கருத்து வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இத டீட்டெயிலா ஆராய்ஞ்சு பார்த்தே ஆகணும் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம இதை குறித்து என்ன பண்ணலாம்னா ஆராய்ந்து பார்க்கலாம். சோ இப்போ நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்னும் போது அந்த வசனத்துல நீங்க இன்னொரு விஷயத்த ஒரு க்ளூ அங்க தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது,
நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. சோ இங்க ஒரு க்ளூ. என்ன க்ளூனா, அந்த சிங்காசனத்துல சக்கரங்கள் நெருப்புமா இருக்குது அப்படின்னு ஒரு க்ளூ இருக்குது. சோ இப்போ இதே மாதிரி சக்கரங்கள் நெருப்புமா இருக்கிற சிங்காசனத்துல ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு வசன பகுதியில இருப்பார். அது ஒருத்தரை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். அது எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும்? ரொம்ப சரி, பிதாவாகிய தேவனை குறித்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த சிங்காசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். சோ இப்போ நீங்க யோசிக்கலாம், எப்படி இது பிதாவாகிய தேவனா இயேசு கிறிஸ்துவா அப்படின்றத நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம். பாருங்க, வாசிக்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சோ இப்போ இங்கேயும் ஒரு சக்கரம் இருக்குது. அங்க நம்ம தானியேல்ல பார்த்த இடத்துலயும் அந்த சக்கரம் இருக்குது. அது ரெண்டுமே எதை தான் அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனை அங்க அடையாளப்படுத்துது. சோ எப்படி பிரதர் நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவன் தான் அப்படின்னும் போது நமக்கு ஒரு வசனமே இருக்குது, தாம் ஒருவராய் சாவாமை உள்ளன்ற தன்மையை முதல்ல உடையவர் யாருதான்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தான். அதற்கு அப்புறமா தான் கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த ஒரு நிலைமைக்கு வராரு. பட் அதற்கு முன்னாடியே நீண்ட ஆயுசுள்ளவர்ன்றது யாருக்கு தான் அங்க பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை தான் இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு இங்க அடையாளப்படுத்துது. இப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா சிங்காசனத்துல உட்கார்றாரு. அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன பண்றாருன்னா சிங்காசனத்துல உட்கார்றாரு. சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இப்போ பாழாக்கும் அருவருப்பு, அதாவது கேட்டின் மனுஷன் என்ன பண்ணாருன்னா ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்தாரு இல்லைங்களா. அவர் கிபி 539 உட்கார்ந்தாரு. 799 அந்த இது முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம். அதை நம்ம வரலாற்றுல கண்டுபிடிச்சோம். அப்போ பிதாவாகிய தேவன் சிங்காசனத்துல உட்கார்றாருன்னா வரலாற்றுல இது எப்போ நடந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா, முடியாதுங்களா? இப்ப சாத்தான் எப்போ அந்த இடத்துல உட்கார்ந்தான்றத நம்ம வசனத்துல கண்டுபிடிச்சோம். இப்ப பிதாவாகிய தேவன் எப்போ அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்தார், அதாவது இந்த ராஜ்யத்துக்கு அடுத்து அவர் எப்போ அந்த ராஜ்யத்துல உட்கார்றாருன்னு பாக்குறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ சிங்காசனம்னா எதை அடையாளப்படுத்தும்? அப்போ ஒரு லிட்டரலா ஒரு சேர்ல தேவன் வந்து எல்லாரும் தள்ளுங்க நான் உட்கார்றேன்ட்டு வந்து உட்கார்ந்தாரா? ரொம்ப சரி. சிங்காசனங்கள் நமக்கு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் இருக்குது. சிங்காசனம்னாலே ஆளுகை அது என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும், நியாய தீர்ப்பு கொடுக்கறது அடையாளப்படுத்தும், ராஜரீகம் அந்த மகிமை என்ன பண்ணணும்னா அதை அடையாளப்படுத்தும், பிளஸ் அதிகாரத்தை என்ன பண்ணணும்னா சிங்காசனம்ன்றது அடையாளப்படுத்தும். ஏன் நம்ம சிங்காசனத்தை லிட்ரல் சிங்காசனமா எடுக்கல அப்படின்னும் போது நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்துக்கு என்ன இல்லைன்னா சுய தோற்றமான பொருள் இல்லைன்றது நமக்கு நல்லா தெரியும். சோ இப்போ அந்த சிங்காசனம்ன்றது ஆளுகை, நியாய தீர்ப்பு, ராஜரீகம், அதிகாரம் இதையெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க அடையாளப்படுத்துகிறதா இருக்குது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ எப்போ பிதாவாகிய தேவன் இந்த சிங்காசனத்துல வீற்றிருந்தார், எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ உட்கார்றார் அப்படின்றத இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ பிதாவுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யமும் இப்போ சாத்தானுக்கு அடுத்து, அதாவது போப்பு மார்க்கத்துக்கு அடுத்த ராஜ்யம் இந்த பூமியில என்ன வரணும்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்போ வந்தது? 1874. சோ இப்போ சொல்லுங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்தது கிறிஸ்துவா பிதாவாகிய தேவனா? என்ன பிரதர் குழப்பறீங்க? ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன்ன்றீங்க, கிறிஸ்துவின் ராஜ்யம்ன்றீங்க, இப்போ சிங்காசனத்துல இப்ப யார் உட்கார்ந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம்? சரி, இன்னொரு கேள்வி. அதாவது கிறிஸ்துவினுடைய ராஜ்யமும் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யமும் ஒன்றா வேற வேறையா? ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஏதாச்சும் வசனம் இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. இங்க பாருங்க, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது என்ன ஆகுது? உலகத்தின் ராஜ்யங்கள், அதாவது இதற்கு முன்னாடி இருந்த எல்லா ராஜ்யமும் என்ன ஆகுதுன்னா அழிஞ்சிருச்சு. அடுத்து என்ன ராஜ்யம் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ராஜ்யம் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாய் என்ன ஆகுதுன்னா மாறுது. அவர் சதா காலங்களிலும். சோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களா மாறுது. அடுத்து அவர். அப்ப இந்த அவர் யாரு? சோ ஃபர்ஸ்ட் கர்த்தர் யாரு?
பிதாவாகிய தேவன். சோ அடுத்து அவருடைய கிறிஸ்துன்னு போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? சோ அடுத்து அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். யாரு? பிதாவாகிய தேவன் சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவாரா, இயேசு கிறிஸ்து சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவார்? பேட்டரி சார்ஜ் சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வருடத்தை அரசாட்சி பண்றதுக்கு கொடுத்தாரு? 1000 வருடம். சோ அந்த 1000 வருடம் யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு. இயேசு கிறிஸ்துக்கு 1000 வருஷத்தை கொடுத்தாரு. அந்த 1000 வருஷம் முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்கும்? தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவார்னா, அந்த 1000 வருஷம் முடிந்த பிறகு, அந்த 1000 வருஷம் முடிந்த பிறகு பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணிடுவார்னா அந்த ஒரு ராஜ்யத்தை கொடுத்துருவார். சோ அதுதான் இங்க பாக்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் 2 பேருடைய ராஜ்யமும் ஒண்ணுதான். அந்த ராஜ்யத்துல தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு 1000 வருஷத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கலாம். அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களா இருந்தேன். அதுல இருந்து யார் சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல, பிதாவாகிய தேவன் சதா காலம் ராஜ்யம் பண்ணுவார். கிறிஸ்து 1000 வருஷம் என்ன பண்ணுவார்னா ராஜ்யம் பண்ணுவாரு. என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்போ இது என்ன பண்ணலாம்? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்ப எக்காலம் ஊதுறதுன்னா என்ன? நெக்ஸ்ட் மாறல, மறுபடியும் ஓகே. சோ இப்போ 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்படின்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறதுன்னா என்ன சொல்லுங்க? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், எச்சரிப்பின் சத்தம். ரொம்ப சரி. சோ அப்போ சத்தியம், அதை எடுத்துட்டு மறுபடியும் ஓகே. சோ இப்போ 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னா சத்தியத்தை பிரகடனப்படுத்துதல். சோ இப்போ சத்தியத்தை பிரகடனப்படுத்தினது யார்? 7ஆம் தூதன் நமக்கு நல்லா தெரியும். ரசல் பிரதர் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பண்ணுங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். நெக்ஸ்ட் சோ இப்ப சத்தியத்தை என்ன பண்றாருன்னா பிரகடனப்படுத்தினார். சோ யாரு சத்தியத்தை பிரகடனப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய 7ஆம் தூதனாகிய ரசல் பிரதர் அவர்கள் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன விஷயத்த சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னது எப்போ சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் 1874 என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க அவரு சொல்றாரு. சோ அந்த 1874 இருந்து நமக்கு என்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா எழுத ஆரம்பிச்சார். சோ இன்னைக்கு நம்ம பாக்குற சத்தியம் படிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சதா? இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறேன்னா நான் எழுதுனதா? இல்ல, ஆல்ரெடி நம்முடைய 7ஆம் தூதன் எழுதின சத்தியத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நாம பகிர்றோம். ஓகேங்களா? சோ இப்ப ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேகர் வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் சத்தியம் சொல்றேன் நீங்க கேளுங்க, அதாவது அந்த சத்தியத்தை விட்டுருங்க, நான் ஒரு சத்தியத்தை சொல்றேன் அதை கேளுங்க அப்படின்னா கரெக்டா இருக்குமா? அப்படி சொல்றவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா இந்த டேட்டை முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்க அப்பெல்லாம் என்ன பண்ணல, பிறக்கவே இல்லை. சப்போ ரசல் பிரதர் ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். அது வரலாற்றின் அடிப்படையில வேதத்தின் அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா சரியா பொருந்தி வருது. பட் இன்னைக்கு அநேகர் நான் சத்தியம் சொல்றேன் கேளுங்க அப்படின்றது அது எந்த வகையிலும் வசனத்துக்கு என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா அது அங்க பொருந்தி வராது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். பேக் போங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம தான் இன்னைக்கு இந்த வால்யூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த 6 புத்தகத்தை நம்ம என்ன சொல்றோம்னா வால்யூம்ஸ் அப்படின்னு என்ன பண்றோம்னா இங்க சொல்றோம். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ நம்ம தான் இப்போ வால்யூம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த டைம்ல ரசல் பிரதர் எழுதும் போது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மில்லினியல் டான் அந்த பேர்ல தான் அது என்ன பண்ணுச்சுன்னா அழைக்கப்பட்டுச்சு. அதாவது என்னன்னா
1000 வருட அரசாட்சியின் விடியல் அப்படின்னு சொல்லி, அதாவது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் அங்க கொண்டு வரார் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். சோ இப்ப இதை எப்படி ரசூல் பிரதர் அங்க சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. சோ இப்போ இதை அந்த தேவனுடைய மொத்த திட்டத்தையுமே எங்க வச்சுட்டாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல என்ன பண்ணிட்டாருன்னா 7ஆம் தூதன் கொண்டு வந்துட்டார். சோ இதுல நம்ம பாக்குறோம் எல்லாமே என்னன்னு பார்க்கும்போது நமக்கு மேல கூட இருக்குது இல்லைங்களா, முதல் உலகம், 2ஆம் உலகம், கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரே திட்டமா என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு கொடுத்திருக்கிறார். இத யாராச்சும் மாத்தனா அது சரியா இருக்குமா? அப்போ தேவன் சொல்றது அப்படியே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ரசூல் பிரதர் சொல்றாரு, அதை நமக்கு சத்தியமா இங்க கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இது தப்பு அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம இங்க சொல்லிடக்கூடாது. ஓகே, இப்போ இதுல நாம எங்க இருக்கிறோம்? காஸ்பல் ஏஜ்ல இருக்கிறோம். பிளஸ் சோ இங்க பாருங்க, அந்த சார்ட்ல பார்க்கலாம் பாருங்க. இங்க காஸ்பல் ஏஜும் மில்லினியல், அதாவது மேசியாவின் யுகமும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் இருக்குது. சோ இப்போ நாம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா காஸ்பல் ஏஜ்லயும் இருக்கிறோம், பிளஸ் 3ஆம் உலகம் அதாவது மேசியாவின் யுகத்திலையும் நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சு கொள்ளலாம். சோ இப்போ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு போது 1874 நீங்களே சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7:9. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். போதும். சோ இங்க பாருங்க, இப்ப யார் பாக்குறா? தானியேல். நெக்ஸ்ட் யார் பாக்குறான்னா தானியேல் பாக்குறாரு. அப்போ வேற யார் பாக்குற மாதிரி? சபை பாக்குற மாதிரி. அதே மாதிரி அடுத்த வசனம் போலாம் பாருங்க. இந்த வசனமும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதே வசனத்தோட என்ன பண்ணணும் இங்க மேட்ச் பண்ணி வரும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தினல் 20:4. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இங்க பாருங்க, இதை யார் பாக்குறா? இங்கேயும் ஒருத்தர் பாக்குறாரு. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். இது யார் பாக்குறா? யோவான் பாக்குறாரு. சோ அப்போ அங்க தானியேல் பாக்குறாரு, சிங்காசனத்தை பாக்குறாரு. அதே மாதிரி இங்க யோவான் பாக்குறாரு. இவரும் என்ன பாக்குறாருன்னா சிங்காசனங்களை பாக்குறாரு. சோ இப்ப 2 பேருமே யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு போது சபையை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க அவங்க அடையாளப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இப்ப இது ரெண்டுமே எந்த காலகட்டத்தை குறிக்குதுன்னா 1874 என்ன ஆனதுன்னா அது அங்க குறிக்குது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ அடுத்து இங்க ஒரு வசனம் நம்ம அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ அதை வாசிச்சுட்டு அதை 5ஆம் வசனம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். சோ இப்போ இது வசனம் படிக்கும்போது ஏதாவது புரியுதுங்களா? மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரிடவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதலா? வசனம் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தவறா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இது என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மட்டும் கட் பண்ணிட்டு படிங்க. இதுல இருந்து வாசிங்க. அதாவது இதுல இருந்து வாசிங்க. மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள், இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இப்ப கரெக்டா வருதுங்களா? சோ சபையார் என்ன பண்றாங்க, சபை வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா மிருகத்தினுடைய சொரூபத்தையாவலும் அது இதிலையும் என்ன பண்ணனா தரித்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவங்க உயிர்த்து என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாள்றாங்க, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ இங்க நம்ம படிச்சது வந்து பாத்தீங்கன்னா அது மூலப்பிரதியில இல்ல, அது ஒரு சேர்க்கப்பட்ட வசனம். சோ இப்ப நம்ம என்ன வந்துடலாம்னா சிங்காசனத்துக்கு வந்துடலாம். சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது யோவான் பாக்குறாரு, டேனியல் பாக்குறாரு, சிங்காசனம் இருக்குது. அங்க யார் உட்கார்றா அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல உட்கார்றாரு. ஏன்னா நீண்ட ஆயுசுள்ளவர் அவர் தான். அப்போ அவருடைய ராஜ்யம் வந்தாலே அதுக்குள்ளதான் யாருடைய ராஜ்யம் இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவனுடைய 1000 வருஷமும் என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளதான் என்ன ஆகுதுன்னா அங்க வருது. சோ அடுத்து அந்த முன்னாடி வசனம் போங்க, பேக். சோ இந்த வசனத்துல அந்த சிங்காசனத்துல யார் உட்கார்றா அப்படின்னும் போது தேவனுடைய, அதுல இருந்து வாசுங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தார்கள் அப்படின்னு வருதுன்னா கூடவே யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு வருது இல்லைங்களா?
நெக்ஸ்ட் வாசிங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் ம் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் போதும். சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிங்காசனங்கள்ல உட்கார்ந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுதுன்னா இங்க வசனம் சொல்லப்படுது. சோ இப்ப இது எந்த காலப்பகுதியின் போது 1874ல அங்க என்ன ஆகுதுன்னா பிதாவாகிய தேவன் பிளஸ் அந்த ஆத்துமாக்கள் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுதுன்னா உட்காருது. சோ இப்போ ஒரு கேள்வி, நம்ம இன்னும் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா சபை கம்ப்ளீட் ஆகல, பட் அதற்குள்ள சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? அதாவது கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் அங்க வைக்கப்பட்டிருக்குது, பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. சோ இப்போ ஒரு சிங்காசனம் இல்ல, நிறைய சிங்காசனம். எல்லாருமே அதுல போய் என்ன பண்றாங்கன்னா உட்கார்றாங்க. ஆனா 1874லயே சிங்காசனங்கள்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்களா? இல்ல. அப்ப என்ன நடக்கலன்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் என்ன பண்ணலன்னா அங்க நடக்கல. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவருடைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணுதுன்னா அங்க உட்கார்ந்தார்கள் அப்படின்ற விஷயத்த இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, சோ அப்ப அந்த ஆத்துமாக்கள் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் போங்க. 1874ல யோவான் பாக்குறாரு பிதாவாகிய தேவன் கூட அங்க என்ன விஷயம் உட்காருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அடுத்து ஸோ இப்போ என்ன உட்காருதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணுதுன்னா அங்க உட்காருது. ஸோ இப்போ ஆத்துமாக்கள்னா இங்க என்ன குறிக்குது, எது நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். சோ இங்க பாருங்க, கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ். சோ பலிபீடத்தின் கீழ் என்ன இருக்கும்? சாம்பல். சோ இப்ப சாம்பல் நமக்கு எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பலியின் ஜீவியத்தை வாழ்ந்து முடிச்ச அந்த ஒரு வாழ்க்கை, பலியின் வாழ்க்கை தான் எதுன்னு பாத்தீங்கன்னா சாம்பல். சோ இப்ப இங்க என்ன விஷயம் நம்ம சொல்ல வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் உட்காரும் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்துல உட்காரும் போதும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிங்காசனங்கள் இருக்குது. அதுல ஒரு ஆத்துமாக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா உட்காருதுன்னும் போது அங்க ஆல்ரெடி பலியின் ஜீவியம் பண்ணவருடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் உட்காருது. அதாவது எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி கிறிஸ்து மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூமியில வாழ்வாங்க, அவங்களோட வாழ்க்கை வந்து கிறிஸ்து மாதிரி இருக்கும். அவங்க சாம்பல், அதாவது அந்த லைஃப் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட வாழ்க்கை அந்த இடத்துல உட்காருது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல 1874ல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணல, உட்காரல. பட் ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க இருப்பாருன்னு தெரியுமா தெரியாதா? யோவான் என்ன பண்ணலன்னா அந்த இடத்துல உட்காரல. ஆனா 1874லயே யோவானுக்கு அங்க ஒரு இடம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்லுங்க, 1874லயே நமக்கு ஒரு இடம் அங்க இருந்திருக்குமா இருக்காதா? அங்க பிதாவாகிய தேவன் உட்காரும் போதே 1,44,000 பேருக்கு சிங்காசனம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. ஆல்ரெடி அந்த சீட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணியாச்சு. அந்த ஆத்துமாக்கள் யார் அந்த லைஃபை வாழ்ந்தாங்களோ, பலியின் ஜீவியம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த சீட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெடியா அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க இருக்குது. சோ ஆனா எப்போதான் வந்து உட்கார்றாங்க அப்படின்னும் போது அவங்க உயிர் தெழும்போது, எப்போ 1878ல உயிர் தெழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா உட்காந்துட்டாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு உட்காந்துட்டாரு, அப்போஸ்தலனாகிய யோவான் உட்காந்துட்டாரு. ஸோ இப்போ நாம அடுத்து என்ன பண்ணணும், நமக்கும் இப்போ ஒரு சீட் இருக்கு. நம்ம ஜீவியம் அந்த சாம்பல் மாதிரி இருந்ததுன்னா நமக்கும் அங்க ஒரு சீட் என்ன பண்ணுது, ரிசர்வ் பண்ணப்பட்டு என்ன பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா அங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஒருவேளை நாம அதுல கரெக்டா இருந்தோம்னா நம்மளும் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இப்போ தேவன் நமக்கு ஒரு சீட் ரெடியா வச்சிருக்கிறார். நம்ம கரெக்டா இருந்தா அந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்கலாம்னா அங்க நாம உட்காந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஸோ இப்போ 1878க்கு அப்புறம் மரித்த பரிசுத்தவான்கள் அந்த சிங்காசனங்கள்ல உட்காந்துட்டாங்க. இன்னும் சில சிங்காசனங்கள் இருக்குது, அது ரிசர்வா இருக்கு. அது குணசேகர் பிரதருக்கா இருக்கலாம், அமலா சிஸ்டருக்கா இருக்கலாம். அவங்களோட சீட்ல அவங்களுடைய ஓட்டத்தை அவங்க முடிச்சா என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல அவங்க உட்காரலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட ஆயுசுள்ளவர் யாருன்றத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சிங்காசனங்கள்னா என்ன? ஸோ இப்போ அந்த சிங்காசனங்கள் தான் அந்த ஆளுகை. இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கப்பட்டதுங்க? ஆளுகை கொடுக்கப்பட்டது, ராஜரீகம் கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது, எல்லாம் பார்த்து இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கும் அது என்ன பண்ணப்படும்னா அங்க கொடுக்கப்படும். ஸோ இப்போ அடுத்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுல பைபிள்ல வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது,
நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. இப்ப அடுத்து நம்ம பிதாவாகிய தேவன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்ப பார்த்த விஷயங்கள்லாம் எப்படி பிதாவாகிய தேவனுக்கு அது பொருந்தி வரோன்றத வருகின்ற வாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த வேத பாட ஆராய்ச்சியின் முடிவு ஜெபத்தை சகோதரர் ஜெபம் செய்வோம். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் வைத்து மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கோம் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா கேட்ட சத்தியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அப்பா எங்களுக்கான சிங்காசனத்தை நாங்கள் இந்த பூமியில எங்களுடைய வாழ்க்கை மூலமாக அப்பா கிறிஸ்துவின் பலியிலே அனுதின பலியிலே நாங்கள் ஜீவியம் செய்வதற்கு அப்பா நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்தாவை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. மீதியான வெளியில கூடந்து வழியெடுத்துங்க தகப்பனே. நீங்களே எல்லாவற்றையும் நடத்துங்கப்பா. இவையெல்லாம் எங்கள் மீட்பெரும் ஆண்டவர் இரட்சகரும் போதகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிக தாழ்மையாக இருக்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.